சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஓடும் பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 பெண்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? மற்ற பயணிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? நேற்று இரவு கோவையிலிருந்து பெங்களூருக்கு செல்வதற்கான ஆம்னி பேருந்து ஒன்று கோவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தை ஓட்டுநர் ராஜன் என்பவர் இயக்கி வந்திருக்கிறார். அந்த பேருந்தில் ஓட்டுநர் உட்பட மொத்தம் 44 பேர் பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மேட்டூரில் இருந்து தர்மபுரி செல்லும் சாலையில் மேட்டூர் அருகே புதுச்சாம்பள்ளி என்ற பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்தின் முன்புறத்தில் இருந்து லேசான புகை வந்திருக்கிறது. இதை பார்த்தவுடன் ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை சாலையிலேயே நிறுத்தி பயணிகளை கீழே இறங்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். இதனையடுத்து பயணிகள் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டும் ஒரு சிலர் ஜன்னல் வழியாகவும் குதித்து பேருந்தில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பேருந்து மிக வேகமாக தீ பரவி மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கி இருக்கிறது. பயணிகள் முழுமையாக கீழே இறங்கிவிட்டாலும் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பெரும்பாலானோர் எடுக்காமல் விட்டு விட்டார்கள். தீ முழுமையாக பற்றி பேருந்து முழுவதும் எரிந்து ஒரு முழு சேதம் அடைந்திருக்கிறது. இந்த பேருந்தில் இருந்து கீழே குதிக்கும் பொழுது கீழே விழுந்து இது போன்ற காரணங்களால் 3 பெண்கள் உட்பட ஒரு 11 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 11 பேரும் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்தில் முழுமையாக எரிய தகவல் அறிந்து கருமலைக்கூடல் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு ஒரு சுமார் 1 மணி நேரம் போராடி இந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் பேருந்து பயணிகள் கொண்டு வந்த லேப்டாப் உள்ளிட்ட உடைமைகளும் முழுமையாக எரிந்து சேதமடைந்திருக்கிறது. அந்த பேருந்தும் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து கருமலைக்கூடல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.